நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற விவகாரத்தில் ஈரோட்டை சேர்ந்த தனியார் நிறுவன இயக்குநர் மற்றும் மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தின் பெரிய மாநகராட்சியில் ஒன்றாக செயல்பட்டு வரக்கூடிய நெல்லை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணியை ஈரோட்டில் இருக்கக்கூடிய அன்னை இன்ஃப்ரா என்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்துக்கு எடுத்திருக்கிறது. இந்த சூழலில் தனது பணி வேகமாக நடைபெற வேண்டும் என்று கூறி அந்த நிறுவனத்தை சேர்ந்த 3 பேர் நேற்று இரவு நெல்லை மாநகராட்சியின் ஆணையாளராக இருக்கக்கூடிய தாக்கரே சுபம் ஞானதேவ் அவரை நேரில் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது திடீரென்று ஆணையாளர் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக தெரியப்படுகிறது. அப்பொழுது அங்கிருந்து நெல்லை மாநகர ஆணையாளரிடம் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் நெல்லை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் இருந்து கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் 3 பேரை பிடித்து காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். 3 பேரும் எதற்காக மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்தார்கள், அவர் எதுக்கு மாநகராட்சி ஆணையாளருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சரவணன்.